மக்களுக்கு கடைகோடி லைனா உட்காந்து பெட்டி தரலாமே. லிங்க் போட்டிருக்கும் பாருண்ணா. லிங்க் போட்டோம் பாருங்க. எல்லாத்தையும் போட்டிருக்கேண்ணா. நைட்டு நான் அமுச்சு விட்ட லிங்க் நான் அமுச்சு 200 பேர் வந்தேன்னா நம்ம சேனலில் லைவ் போட்டுருக்கலாம். இப்போ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சொன்னா கூட. 200 பேர் வரணும்பா குறைஞ்சபட்சம். 200 வர காலைல சுற்றி சுற்றி 60 தான் வந்துச்சு எனக்கு. லைவ் போயிட்டு இருக்கு பாருங்க இப்போதைக்கு. அது விட்டுருங்க இப்போதைக்கு, அவ்வளோதான். அது விடுங்க. அது போன கொடுங்க. நெட் இல்லையா உங்களுக்கு? நெட் இருக்குப்பா. ஆனா இல்லையா நெட் ஆஃப் பண்ணிருக்கீங்க. இப்போதான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த டி ரெடி காட்டுனா டேவிட் அண்ணா. தண்ணிங்களா? இது பிடிச்சிருக்கு போக முடியாது. இது அவங்க கொடுத்துட்டு இருக்காங்களா? அவங்க ஊதியம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அரசு உயரதிகாரியான அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் இந்த அரசு எங்களிடம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் தொடர்ந்து நடத்தும். அப்படி எங்களுக்கு ஒரு பதிலும் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக மாநில எல்லாம் ஆலோசனை கூடி காலவர்த்த வேலையை தொடங்கும் என்பதை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில பிரச்சார செயலாளர், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம். இந்த காத்திருப்பு போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கையான 4ஆம் நிலையை கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு பொறுப்பேற்று எங்களுடைய பிரதான கோரிக்கையை முன்வைத்ததுடன் எங்களை அழைத்து பேசி கண்டிப்பாக உங்களுக்கு 2 மாதத்தில் நிறைவேற்றி தருவேன் என்று கூறிய இந்த திராவிட மாடல் அரசு எங்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தால் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வாபஸ் பெறுவோம். இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் போராட்டம் நடத்துவோம் என்று கூறி போன
பேச்சுவார்த்தை இந்த போராட்டம் காலவரை மொபைல் ஆர் முருகன், தமிழ்நாடு அரசு கிராம சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர். இன்று நடைபெறும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து இதனால் வரை எங்கள் கோரிக்கையை செவிசாக்கவில்லை. ஆகையால் நான் 7/2/2025 அன்று சென்னை ஏழகத்திலே மாபெரும் உண்ணாவிரத்தை நடத்தினோம். அதிலும் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை. அடுத்ததாக 12/12 சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாபெரும் கிராம உதவியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து மாபெரும் கோரிக்கை பேரணி நடத்தினோம். அதிலேயும் இந்த அரசு இதுவரைக்கும் எங்கள் கோரிக்கையை செவிசாக்கவில்லை. எங்களுக்கு கிராம உதவி அனைவரும் SIR பண்ணி பல்வேறு பணிகளை அனைத்து பணிகளையும் பயன்படுத்தி எங்களை மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கிறோம். ஆகையால் அனைத்து கிராம உதவியாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று இந்த காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு தீவிரமடைந்து உள்ளது. ஆகையால் 4ஆம் நிலைக்கு இணையான இந்த டிகிரேட் வழங்கும் வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் தயவுகூர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் அரசு உயரதிகாரிகள், அரசு மாண்புமிகு விரைவுத்துறை அமைச்சர்கள் அனைவரும் எங்கள் கோரிக்கையை உடனே செவிசார்த்து எங்கள் கிராம உதவியாளருக்கு 4ஆம் நிலைக்கு இணையான டிகிரேட் ஊதியத்தை உடனே வழங்குமாறு இந்த ஒற்றை கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இந்த கோரிக்கையை எங்களை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் ஒன்று சேர்ந்து மாநில நிர்வாகி ஆலோசனைப்பட்டு அடுத்த கட்டமாக காலவர வேலை நிறுத்தம் போராட்டத்தில் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலமயம் திருச்சி, தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கம். மாநிலமயம் திருச்சி, தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம். மாவட்ட செயலாளர் உதயா பாருங்க. 3 கட்டங்களில் ஒன்று வந்து கிராம பணி செய்யும் போது கிராமத்தில் உள்ள பொதுமக்களால் நெருக்கடி நிறைய ஆளாக்கப்படுறோம். அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு எம்ப்ளாயிஸா இருக்காரு, உதாரணம் சொல்றேன், ஒரு எம்ப்ளாயிஸா இருக்காருன்னு வச்சுக்க, அவர் என்ன பண்றாரு, வருமான சர்டிபிகேட் போடுறாரு. அரசாங்கத்துக்கு நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணி தரப்பாரு வருமானத்தை, வருமான சர்டிபிகேட் போடுறாரு, பேபிள் வைக்க மாட்டாரு. விஓ என்ன பண்றாரு, பண்ணி போன் பண்றாரு அசிஸ்டன்ட் கிட்ட, ஏன்பா அவர் என்னப்பா வேலை செய்யறாருன்னு வச்சுக்க, நம்ம சொல்றோம் இது ஒரு அரசு துறையில வேலை செய்யறாருன்னு வச்சுக்க, யார் சொல்லியிருப்பான், இவன் தான் சொல்லியிருப்பான். இந்த வார்த்தை மட்டும் கிடையாது, அவனை ஒழிச்சு போடுறேன் பாரு, எம்எல்ஏ கிட்ட மாத்திரம் பாரு, புரியுதா இல்லையா? வார்த்தைகளா தகாத வார்த்தைகள் பேசுறேன். முதல் நெருக்கடி. 2ஆம் கட்ட நெருக்கடி என்பது அரசியல்வாதி கட்சிக்காரர் 2 பேர் போவாங்க, ஆனா அந்த வில்லேஜஸ் சரியில்லைனா இவன் ஆப்போசிட்டா பண்றாங்க. எலெக்ஷன் நேரத்துல நிறைய அனுபவிச்சிருப்போம், நம்ம வில்லேஜஸ் பாத்திருப்பீங்க, நிறைய பேரை டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனா செஞ்சே இருக்க மாட்டார் அந்த பணியை, சம்பந்தம் இல்லாம கட்சி சார்பில் அந்த சார்பில் பண்றான் சொல்லிதான் ஓட்டு போறது கிடையாது. காற்புணர்ச்சி காரணமாகவும் அந்த கிராம உதவிகளை பழி வாங்க போறாங்க. அடுத்த கட்டமா வந்து உயர் அலுவலர்கள், ஒரு ஆரையோ ஒரு தாசில்தாரோ சொல்றாரு, உடனே வர சொல்லுவாங்க, ஆரை அவர் சமய சந்தர்ப்பம் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க, போன் பண்ண ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல, அந்த வில்லேஜஸ் சரியில்லை, அவர் நடவடிக்கை சரியில்லை, அவர் 7 நோட்டு குடிக்கணும், நோட்டீஸ் வைக்கிறாங்க. இது மாதிரி 1 பொதுமக்களால் பாதிப்பு, 2 உயர் அலுவலரால் பாதிப்பு. இப்படியாப்பட்ட இந்த பணியை ஒவ்வொரு வீடும் கொடுக்கிறோம், ஒரு பாட்டி ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஆமா, ஹலோ, அனைத்து தோழர்களாம் தயவுசெய்து கையை மேல ஓங்கி கோஷம் போட போறோம். கையை மேல ஓங்கி பாருங்க, கையை மேல தூக்கணும் எல்லாம், அனைத்து
தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாடு முதலருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிடுக 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 வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் உடனடியாக வழங்கிடுக உடனடியாக வழங்கிடுக கிராம உதவியாளருக்கு கிராம உதவியாளருக்கு நிலைக்கு இணையான டிபிரி ஊதியம் வழங்கிடு டிபிரி ஊதியம் வழங்கிடு கிராம உதவியாளருக்கு கிராம உதவியாளருக்கு கிராம 50% உயர்வு பதவி வாங்கிடு 50% பதவி வாங்கிடு உடனடியாக வாங்கிடு உடனடியாக வாங்கிடு கிராம உதவியாளருக்கு வழங்கிடுங்க வழங்கிடுங்க தமிழக பணியினை அரசு உடனடியாக வழங்கிடுங்க திருத்தம் செய் திருத்தம் செய் திருத்தம் செய் திருத்தம் செய் அரசாணை 33 திருத்தம் செய் உடனடியாக திருத்தம் செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் காசுற்று திட்டத்தை ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் அமல்படுத்து 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 பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து வழங்கிடுங்க வழங்கிடுங்க ஒன்று பட்டால் எங்கள் முன்னே ஒன்று பட்டால் எங்கள் முன்னே ஆரவங்கள் தோல் தோல் அதிகாரங்கள் தோல் தோல் கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் இணையட்டும் கோரிக்கைகள் இணையட்டும் வஞ்சிக்காதே 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 கிராமோதே வஞ்சிக்காதே கிராமோதே வஞ்சிக்காதே நிரப்பிடுக 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 கிராமோதய காலிப்படைகளை நிரப்பிடுக கிராமோதய காலிப்படைகளை நிரப்பிடுக உடனடியாக நிரப்பிடுக உடனடியாக நிரப்பிடுக பறிக்காதே 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 பெற்று வந்த சலுகைகளை பறிக்காதே பெற்று வந்த சலுகைகளை பறிக்காதே ஒன்றுபடுவோம் வெற்றி கட்டும் வரை தமிழ்நாடு அரசு கிராம சங்கம் நமது ஒற்றுமை தமிழ்நாடு அரசு கிராம சங்கம் தமிழ்நாடு அரசு கிராமோதய சங்கம் தமிழ்நாடு அரசு கிராமோதய சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம சங்கம் வழங்கிடு 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 காலமுறை ஊதியம் வழங்கிடு கிராம உதவியாளருக்கு கிராம உதவியாளருக்கு முத்தான கோரிக்கை முதன்மையான கோரிக்கை டி பிரிவு ஊதியம் வழங்கிடு 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 கிராம உதவியாளருக்கு டி பிரிவு ஊதியம் வழங்கிடு வழங்கிடு கிராம உதவியாளருக்கு கிராம நிர்வாக 50% பதவி உயர்வு வழங்கிடு திருத்தம் செய் திருத்தம் செய் திருத்தம் செய் திருத்தம் செய் அரசாணை 33 திருத்தம் செய் அரசாணை 33 திருத்தம் செய்
லைவ் போதா ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஆணவங்கள் தூள் தூள், அதிகாரங்கள் தூள் தூள், கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் இணையட்டும், கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் இணையட்டும். வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, கிராமங்களை வஞ்சிக்காதே, பறிக்காதே 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 பறிக்காதே, பெற்று வந்த சலுகைகளை பறிக்காதே. ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை தமிழ்நாடு அரசு கிராம உயர் சங்கம். வருதா? டெஸ்டிங் ராஜே ராஜே அதை கொஞ்சம் இறக்க. ராஜ் அது ஸ்போர்ட் அப்படிதான் வருது. ரவி ஃபோன் பண்ண கொடுங்க, ஃபோன் கொடுங்க, 5 நிமிஷம் ஃபோன் கொடுங்க, செட்டிங் மாற்றிக்கலாம். இல்ல அவர் என்ன கேட்டான்னு கேளு. நிறைய பிடிங்க நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் கொண்டாரு இல்லைங்க, இது மட்டும் ப்ரூவ் பண்ணி எடுங்க. ஐடியா கேட்காம போயிட்டு போய் திருப்பா என்ன தல
மாடிலா இப்படி கொஞ்சம் மாடிலா இப்படி கொஞ்சம் பத்தியா மாடில இப்படி கொஞ்சம் அப்படியே என்ன ஓகேவா?